ஒரு ஜனாதாவை அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செய்த பிறகு அதனுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஜனாதாவை நீங்கள் அடக்கம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த அடக்கம் செய்த உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜனாதாவை அடக்கம் பண்ணிட்டதுக்கு பிறகு அந்த சகோதரருக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் இப்போது மலக்குகளிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் இருக்கிறார். நாம கிளம்பி வந்துட்டோம்னா மலக்குகள் அவர்கிட்ட வந்துருவாங்க, மலக்குகள் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அந்த மலக்குகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில உங்க சகோதரர் இருக்கிறார். அப்போ நீங்க அவருக்காக வேண்டி துவா செய்யுங்க, யா அல்லாஹ் அந்த மலக்குகளுக்கு கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய உறுதியை இந்த சகோதரருக்கு நீ வழங்குவாயாக என்பதாக, இந்த சகோதரருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியை தருமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இப்போ ஜனாதாவை அடக்கம் பண்ணிட்டோம், அடக்கம் பண்ண பிறகு ஆளை விட்டா போதுன்னு தெரிச்சுக்கிட்டு வெளியில வரக்கூடிய மக்களை தான் பார்க்கிறோம். ஜனாதாவை அடக்கம் பண்ணியாச்சு, மண்ணள்ளிலாம் போட்டாச்சு, போட்ட உடனே அதுல தண்ணியை ஊத்துவாங்க, ஒரு அங்கிட்டு இங்கிட்டு ரெண்டு ஊதுபத்தியை பத்த வச்சுட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சதா நம்ம நினைக்கிறோம். ஊதுபத்தியை பத்த வச்சுட்டு உடனே வெளியில வர்றதான் பாக்குறோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னாடி நீங்க அல்லாஹ்ட்ட அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க. மேலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இவருக்கு மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியில இவருக்கு அந்த பதிலளிக்கக்கூடிய உறுதியை கொடு என்பதாக அந்த சகோதரருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அப்போ அவருக்காக அவருடைய மன்னரையினுடைய வாழ்வுக்காக வேண்டி துவா செய்வது அந்த ஜனாசாவினுடைய உரியவர்களுடைய கடமையா நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள்.